அழிக்கப்பட்டது. நம்ம யார பெருசா நேசிக்கிறோமோ அவங்கதான் அதை அழிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க அழிக்கப்பட்ட கனவுகள்னு சொல்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அழிக்கப்பட்ட கனவுகள் அது தற்காலிகமாக. அப்போ ஒரு பெண் என்னைக்கு அதை உடைச்சிட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறாளோ, தன்னுடைய சுயத்தை முழுமையாக உணர முடியும் அப்படின்னு நம்புறாளோ, அப்ப அதுல இருந்து அவ மீள முடியும் அப்படின்னு நம்புறேன். என்ன அந்த அழிக்கப்பட்ட அப்படிங்கிற இடத்துல இருந்து மீட்கப்பட்ட அப்படின்ற இடத்தை நோக்கி நகர்த்தினது இஸ்லாம், நபிகளாருடைய வாழ்க்கை. சோ அப்ப அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்க எடுத்த ஸ்கில்ஸ் ஒரே ஒரு விஷயம் தான். இவ்வளவு நாள் நான் உங்களுக்காக எல்லாம் வாழ்ந்தேன். நான் யார் யாரெல்லாம் நம்புனனோ அவங்களுக்காக எல்லாம் வாழ்ந்தேன். யார் சூழல்ல இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்காகவும் வாழ்ந்தேன். ஆனா அழிக்கப்பட்டதாகவே இருந்தது. இப்போ நான் தேடி அன்பு எந்த இடத்துல எனக்கு முழுசா கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கடைசி வரைக்குமே கிடைக்கல. அப்போ நான் என்னுடைய வாழ்க்கை பிறருக்காக வாழணும். அதோட நான் சின்ன பிள்ளையில இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்தாலும், என்ன மாறினாலும், எவ்வளவு பெயின் இருந்தாலும் மாறாத ஒரு விஷயமா வச்சுட்டு இருக்கிறது புக்ஸ் படிக்கிறது. சோ அந்த புக்ஸ் ரீடிங் அப்படிங்கிற விஷயம் தான் எவ்வளவு விஷயம் இருந்தாலும் அதை உடைச்சிட்டு வெளியே வர்றதுக்கு, ரசூலுல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு கூட அந்த ஒரு புத்தகம் தான் காரணமா இருக்கு.